நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் காலையில் எழுந்த உடனே பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ள ஒரு சின்ன கலவரமே நடந்து முடிஞ்சிடும். ஐடி கார்டு எங்கே, பெல்ட் எங்கே, டை எங்கேன்னு தேடி எடுத்து மாட்டி அவங்கள அனுப்பி முடிச்சோன்னா அபாடா அப்படின்னு மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்கும். உங்கள் வீட்லேயும் அப்படிதானான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம எவ்வளவு தான் சொன்னாலும் சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வந்தோன்னே பேட்ஜு, டை, பெல்ட் எல்லாம் கபர்டில் வைக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி அங்கங்கே வீசிடுவாங்க. அப்புறமா காலையில் எழுந்து அதை காணோம் இதை காணோன்னு தேடிட்டு இருப்பாங்க. அந்த ப்ராப்ளமை சரி செய்ய ஒரு யூஸ்ஃபுல் ஆர்கனைசர் வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா செல்ஃப் அடிசிவ் ஹூக்ஸ். இதை மாற்றுறதுக்கு ஆணி அடிக்க தேவையில்லை. ரெண்டல் ஹவுஸில் இருக்கவங்களும் இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். பேக் சைடு இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான அடிசிவ் கொடுத்துருக்காங்க. இதை இப்படி உரிச்சிட்டு நம்ம ஒட்டிக்கலாம். வீட்டுக்குள்ளே வந்த உடனே மாற்ற மாதிரி இருக்கணும்னு இதை எங்கள் வீட்டு ஹால்லையே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். வெளியில் தெரியாமல் மறைவாக இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல அந்த ஹூக்ஸ் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அந்த பின்னாடி இருக்கிற பேப்பரை எடுத்துகிட்டு இதை ஒட்டிட்டு நல்லா அழுத்தி ஒரு 2-3 நிமிஷம் தேய்ச்சி விட்டுறலாம். இதை ஒட்டின அன்னைக்கே நம்ம எதுவும் அதில் மாட்டக்கூடாது. ஒரு நாள் அப்படியே விட்டுறணும். அப்போ தான் நல்லா ஒட்டிக்கும். நெக்ஸ்ட் டேலேருந்து நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். வீட்டுக்குள்ளே வந்த உடனே பேட்ஜு, டை, பெல்ட் எல்லாம் இங்கே மாட்டிடணும் அப்படின்னு உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு 10 நாள் தொடர்ந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு ஹேபிட்டாகவே மாறிடும். உள்ளே வந்த உடனே அவங்க பேட்ஜு, டை எல்லாம் இங்கே மாட்டிடுவாங்க. ஸோ காலையில் நேரம் அவசரத்தில் தேடாமல் நம்ம பீஸ்ஃபுல்லாக கிளப்பி அனுப்ப முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்டோட லிங்க் வேணும்னா கீழே லாங் வீடியோ டேக் பண்ணியிருக்கேன். அதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள்.